ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்று திருமணநாள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நேற்றுக்கு ரேவதி அம்மா வந்து கமெண்ட் பண்ணவே இல்லை, என்னாச்சுன்னு தெரில, அவங்களுக்கு உடம்பு கணக்கு சரியில்லையான்னு தெரில. தினமும் என்னோடய வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும், ஒரு ராத்திரி 10 மணி பார்த்துட்டு 10 மணிக்கு மேலே தான் அவங்ககிட்டருந்து கமெண்ட்டாக வரும். நேற்றுக்கு ரொம்ப நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து அம்மாட்டேருந்து கமெண்ட் வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரில, உடம்பு சரியில்லையான்னு தெரில. அப்புறம் விஜயண்ணா எப்படி இருக்கீங்க? உடம்பு பார்த்துக்கோங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஹாய் ஹாய் ஹாய். சில பேர் சொல்லவே இல்லை, அதனால் அவங்க பேர் நான் சொல்லிடுறேன். சனாயா அம்மா அவங்க சேனலை வந்து நேற்றுக்கு நான் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு அவங்க சேனல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வராகி அம்மனை வந்து எவ்வளோ அழகாக வந்து எத்தனை வடிவத்தில் அவங்க சேனலை போட்டிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து வராகி அம்மனை வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து எனக்கு தரிசனம் கிடச்ச மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி சரியாக வீடியோஸ் டே விலாக் எதுவும் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து மூக்கெல்லாம் இதெல்லாம் பூரா வலியாக இருக்குது போல், புண்ணாயிடுச்சு. இந்த இடம் பூரா புண்ணாயிடுச்சு. எனக்கு எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேன்ட்டா. இப்போ தான் நான் குளிச்சுட்டு கிட்டத்தட்ட பாருங்கள் 5 மணிக்கு தான் நான் வீடியோவே எடுக்கிறேன். ரொம்ப தொல்லை பண்ணுறா, தொட்டில் போட்டு ஆட்டிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் தான் அவள் தூங்கவே ஆரம்பித்தா. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவளை வச்சுக்கிட்டு. அவள் கொஞ்சம் நல்லா ஆகட்டும். அதுவும் இல்லாமல் மூக்கில் வேற சளி வருதா, புண்ணானது வந்து இந்த என்னாச்சுன்னு தெரியல, சளி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. நல்லாயிரும் நம்புகிறேன். மருந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். சீக்கிரமாக நான் லைட்டாக பரவாயில்ல. ரொம்ப தொல்லை பண்ணுறா, ராத்திரியெல்லாம் சரியாக தூங்க மாட்டேங்கிறா. வலிக்குது, லேசாக கை பட்டுருதா உடனே அழுக ஆரம்பிச்சிடறா. எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறா. அதனால தான் என்னால் டே விலாக் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கவும் இல்லை. ஏதாவது குக்கிங் வீடியோ தேவிகா குக்கிங் வீடியோ வந்து போடுறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வெளியே எங்கேயா கூட்டிகிட்டு போய் டெல்லி சுற்றி காமிங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. டெல்லி சுற்றி காமிக்கிறதுக்கு எனக்கு ஆசை தான். பாப்பாங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க எக்ஸாம் கண்டிப்பாக முடிக்கணும், நல்லபடியாக எழுதணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கிறதுக்கு. ஏன்னா பசங்களை விட்டுட்டு நான் வெளியே போக முடியாது. அவங்க எக்ஸாம் எனக்கு முக்கியம். நம்ம ஊருக்கும் இங்கே ஊருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல சப்ஸ்கிரைபர் பேரை பற்றி சொல்லிடுறேன். சனாயா, உங்கள் சேனல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வராகி அம்மன் வந்து நிறையா வடிவத்தில் நான் வந்து நேற்றுக்கு தரிசனம் பண்ணேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு. பெருமாள் பாண்டி மதுரையிலேருந்து அவங்களும் ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் பிரதர். அப்புறம் சஞ்சனா தேவி நீ சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறேன். உன்னோட டிராயிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுடா. நீங்கள் ஆர்மியில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்மிஸில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கிறீங்களா? ஸ்கூல் படிக்கிறேன்னாக்கா ஹாமான்னு சொல்லுங்கள். அப்புறம் எந்த இடத்துல இருக்கிறீங்க கேட்டே இருக்கிறீங்க. டெல்லியில் வந்து ஜேனியோ தெரியுமா, முருகர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா? முருகர் கோயில் வந்து பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஸ்ட்ரைட் ரோடு தான், வசந்த் வியார் போகிற ரோடு தான். அங்கே தான் உள்ளே இருக்கிறோம். முருகர் கோயிலுக்கு பக்கம்தான் எங்களுக்கு வீடு. அதனால் நான் முதல்ல கல்யாணம் பண்ண புதுசுலாம் வீட்டிலேருந்து நடந்தே முருகர் கோயிலுக்கு வந்துடுவேன். இப்போ நம்மளால் நடக்க முடியல, குண்டாயிட்டோமா, அதனால் ரொம்ப நேரம் நடக்க முடியறதில்ல. அந்த பாலத்துக்கு வரைக்கும் பஸ்ஸில் வருவேன். பஸ்ஸில் இறங்கி பாலத்துலேருந்து அப்புறம் கோயிலுக்கு நடந்து வந்துடுவேன். மூக்கெல்லாம் அரிக்குது, குளிர் தொட்டி. அப்புறம் ஃபரிதாபாத் சங்கீதான்னு நினைக்கிறேன். ஃபரிதாபாத் சிஸ்டர் ஹாய். உங்களுக்கு நான் ஹாய் சொல்லவே, ரொம்ப நாள் காணோம். நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப மறுபடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கிட்ட கமெண்ட் எதுவுமே வராத போது சப்ஸ்கிரைப் 2-3 பேர் என்னன்னு தெரில, என்னோடய சப்ஸ்கிரைப் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் போயிடுறாங்க, இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறாங்க. அப்புறம் பஞ்சாப் சுபி அவங்களுக்கு பஞ்சாபில் இருக்கிறாங்க போல், அவங்களுக்கும் ஹாய் ஹாய் ஹாய். அப்புறம் ஜெயசேகர் கிருஷ்ணசுவாமி அவங்களுக்கு ஹாய். அன்பான அம்மா இவங்க தான் சொன்னேன், நேற்றுக்கு பேர் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களுக்கும் ஹாய் 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 அம்மா. நான் உங்களை வந்து மிஸ் பண்ணவில்லை, தினமும் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன். உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் இதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஊர் ஆளுங்களை எல்லாத்தையுமே. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நீங்கள் கோயம்புத்தூர்னு சொல்லியிருந்தீங்க. கோயம்புத்தூர்லேருந்து போய் நம்ம கோயம்புத்தூர் ஆளுங்களாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கப்பா. ரொம்ப நல்லா இருக்குமா? தம்பிங்களா? அவங்க பையன் தானா?
அது இந்த நீங்கள் சாம்பார் போட்ட வீடியோ காமிச்சிங்களே வடை அதெல்லாம், அதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கும்போது சாப்பிட்றது வந்து சாதாரண ஒரு சாம்பார் வடைங்கிறது. அதுவே நம்ம இங்கே வந்து வெளியூர்லேருந்து சாப்பிட்றது அது ஒரு என்னமோ ஒரு எப்பயோ ஒரு தீபாவளி பொங்கல் பண்ணுற சாப்பிட்ற மாதிரி இருக்குது நிஜமாலுமே. சாம்பார் வடைனாக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வீட்டில். அப்புறம் இதுதான் கோபிகாவா, கோபி நாயுடா என்னமோ, கோபி நாயுடு குஜராத் அவங்க. ஹலோ, அவங்களுக்கு நான் ஹாய் சொல்லிக்கிறேன். அப்புறம் விஷ் இது யாருன்னு தெரியல எனக்கு. என்னோடய வீடியோஸ் 2-3 வீடியோஸ் பார்த்துட்டு ஷேடாக இது அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் மிஸ்யூன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க, ஹார்ட் சிம்பிள் போட்டு. எனக்கு யார் அந்த மாதிரி ஆளெல்லாம் தெரியாது, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் இல்லை. இருந்தாலும் ஹார்ட் சிம்பிள் போட்டு இருந்ததுன்னா எனக்கு என்னடா இப்படியெல்லாம் அனுப்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுவும் மிஸ்யூன்னு வேறு அனுப்பியிருந்தாங்க. டவுட்டாக இருக்குதுப்பா யாருன்னு, ஏதாவது தெரியாத முகமாக இருக்க போது யாருன்னு நான் கேட்டேன். நீங்கள் யார் எந்த ஊருன்னு கூட நான் கேட்டுட்டேன். ஆனால் அங்கேருந்து ரிப்ளை எதுவுமே வரல. ஐயோ ஃபோன் விழுகுது, ரிப்ளை எதுவும் வரல. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அவங்களெல்லாம் டீல் பண்ணணும். மறுபடியும் விழுகுதுப்பா. அப்புறம் ஜஸ்வந்த், இவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். இவங்க வந்து யூபியில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஜஸ்வந்த், நான் பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. உங்கள் பையன் வந்து துபாயில் இருக்கிறாரு, அவர் தான் நான் ஹாய்ன்னு அனுப்புறது. நான் நிஜமாக நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் யூபியில் இருந்துட்டு அந்த சிஸ்டர் நீங்கள் ஹாய்ன்னு சொல்லி சாயங்காலமான அனுப்புவீங்களே. உங்கள் வீடியோஸ் இப்போ நீங்கள் சொன்னபோது என்னால் நம்பவே முடியல. துபாயில் இருக்கிறது என் பையன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. உங்களை பார்த்தா அப்படி தெரியல, பெரிய பையன் இருக்கிற மாதிரியே தெரியல நிஜமாலுமே. நீங்கள் டெல்லியில் தான் இருக்கீங்க. சரி, நான் உங்களை தான் நேற்றுக்கு சொன்னேன், நான் கோயிலுக்கு வந்தால் உங்களை கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல. அது உங்களை தான் நான் சொன்னேன். நான் வரதை சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லியிருந்தேனே. அது நான் உங்களை தான் சொன்னேன், வேறு யாரையும் நான் சொல்லலை. நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு நினச்சேன், வேறு யாரும் சொல்லின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. மெயின் உங்களுக்கு சொன்னேன், நான் எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைபரெல்லாம் வந்தால் ஒரு நாள் மீட் பண்ணலான்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் மெயின் உங்களுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் யூபியில் இருக்கிறீங்க. சரி பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த சைடு வந்தால் கண்டிப்பாக வாங்க. தம்பியை கேட்டதாக சொல்லுங்கள், தம்பிக்கிட்ட இந்த மெசேஜே வரல. அதனால் என்னாச்சுன்னு சொல்லி தம்பிக்கிட்ட கேட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் எல்லாத்துக்கும் இவ்வளோதான். அப்புறம் எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கும் ஹாய். அப்புறம் வெளியே போய் சுற்றி காமிங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் போயிடுவேன். பாப்பாங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக டியூஷன் போகிறாங்க. ஒரு 2 மணி நேரம் அவங்க டியூஷன் போயிட்டு வராங்க. டியூஷன் போயிட்டு வந்து வீட்டில் வந்து மறுபடியும் படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு டைமே இல்லை. ரீசன் அதுதான். அப்புறம் ஸ்கூல் டைமிங்க்கும் நம்ம ஊர் ஸ்கூலுக்கும் இந்த ஊருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்மளாம் காலைல வந்து 9 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புவோம். 9:30க்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். சாயங்காலம் 4:30க்கு தான் வருவோம் வீட்டுக்கு. ஆனால் இங்கே இருக்க பசங்களுக்கு வந்து காலைல நேரமாக ஸ்கூல் வச்சுருவாங்க. 7 மணிக்கு 7:10க்கெல்லாம் பெரிய பாப்பாக்கெல்லாம் ப்ரேயரு, 2வது பாப்பாவுக்கும் 3வது பாப்பாவுக்கு மட்டும் 8 மணிக்கு ப்ரேயரு. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கலாம். கேவிஎஸ் ஸ்கூலுக்கு வந்து மட்டும் காலைல 7:10க்கெல்லாம் ப்ரேயரு. அதுவே குளிர்காலத்தில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து முன்னாடி வைப்பாங்க கேவிஎஸில் மட்டும். மற்ற சிம்னியா வித்யாலயாவும் பாப்பா ராணி ஜான்சி ஸ்கூல்லையும் மற்ற ஸ்கூல்லையும் தான் எல்லாத்துக்கும் ஒரே டைம் தான். அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இடையில வந்து பனி ரொம்ப பெய்யுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 8 மணி 9 மணிக்கு வச்சுருந்தாங்க ஸ்கூலு. வீட்டிலேருந்து 8:30க்கெல்லாம் கிளம்பிட்டு இருந்தாங்க. ஒரே டைம் வச்சுட்டாங்க எல்லா பசங்களுக்கும். ஒரே டைம் தான் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த குளிர் மறுபடியும் முடிஞ்சிருச்சுல, இப்போ நார்மல் டைம் மாறிடுச்சு. இப்போ சிம்னியா வித்யாலயா ஸ்கூலுக்கு மட்டும் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. பாப்பா 2 பேப்பர் எழுதிட்டா, மற்ற பேப்பர் நடந்துட்டுருக்குது. ஜனவரியில் தான் இங்கே வந்து அட்மிஷன் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். எப்படி அட்மிஷன் பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் தான் அட்மிஷன் பண்ணணும். பேமெண்ட் பண்ணி பண்ணுறவங்க பண்ணுவாங்க. பேமெண்ட் பண்ணி நம்ம ஸ்கூல் அட்மிஷன் பண்ணுறோம்ல, அதை நம்ம போய் பண்ணிக்கலாம். அவங்களே இது பண்ணிக்குவாங்க. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பணம் கட்டுது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு. நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில், அதனால் வந்து பாதி பணம் அவங்க தான் கட்டுறாங்க. பாதி பணம் முக்கால்வாசி பணம் அவங்க தான் கட்டுறாங்க. நாங்கள் ஆன்லைனில் போய் ஒரு 10 ஸ்கூலுக்கு நாங்கள் அட்மிஷன் பண்ணிடுவோம். பாப்பாவோட பேர் போட்டு பாப்பாவுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வச்சு நாங்கள் வந்து ஆன்லைனில் அட்மிஷன் பண்ணிடுவோம். அட்மிஷன் பண்ணோம்னாக்கா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு கொடுத்து எங்கள் பாப்பாங்களுக்கு வந்து பணம் கட்டிடுவாங்க. இப்படி தான் 2 பாப்பாங்களுக்கு அட்மிஷன் போட்டேன். 3வது பாப்பாவுக்கு மட்டும் எனக்கு அட்மிஷன் கிடைக்கவே இல்லை.
ஏன்னா லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஸ்கூல் ஆரம்பித்ததுனால நிறையா பசங்களுக்கு வந்து அட்மிஷனை கிடைக்கல. அதனால் தெரிஞ்சவங்க மூலியமாக கொஞ்சம் பணம் கட்டி அதுக்கப்புறம் நான் அவளுக்கு அட்மிஷன் போட்டேன். அவளுக்கும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கிறா. இங்கே டெல்லியில் இருக்கிற ஸ்கூலுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது டைமிங்கு. நான் கண்டிப்பாக வெளியே போய் சுற்றி காமிக்கிறேன். எனக்கும் ஆசை தான் வெளியெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் பாப்பாங்களுக்கு வந்து லீவ் கிடைக்கல. லீவ் கிடச்சா கண்டிப்பாக நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்கூல் இப்படி தான் நடக்குது. அதே மாதிரி காலைல வந்து வீட்டை விட்டு பெரிய பாப்பா 6:30 கிளம்பிடுவா, வேனில் போகிறா. சின்ன பாப்பா வந்து 2 பேர் மட்டும் 7:30 கிளம்புவாங்க. அவங்க கரெக்டாக அவங்க போயிடுவாங்க. 2ஆவது பாப்பா அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற, 3ஆவது பாப்பா மட்டும் பெரிய பாப்பா மட்டும் வண்டியில் போயிடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதனால் அவங்க 2 பேர் போயிடுறாங்க. அப்புறம் கால் வருது. இங்கே வந்து ஜனவரிலேயே அட்மிஷன் ஆகும். ஜனவரியில் தான் எல்லாத்துக்கும் அட்மிஷன் ஆகும், நான் சொல்லியிருந்தேன்ல. அதே மாதிரி வந்து எக்ஸாம் வந்து மார்ச்சில் எப்பயுமே நடக்கும். ஏப்ரல் எல்லாம் ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு போயிடுவாங்க. அதாவது இப்போ 6th கிளாஸ் முடிஞ்சு 7th கிளாஸ் போகிறாங்கனாக்கா ஏப்ரலில் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளதெல்லாம் ஜூன் மாதம்தான், ஜூலை மாதம் தான் ஸ்கூலுக்கு போவோம். இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஏப்ரல் ஃபஸ்ட்டில் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த கிளாஸுக்கு. அடுத்த கிளாஸுக்கு போனாக்கா இவங்களுக்கு எப்படி எக்ஸாமுக்கு லீவ் விடுவாங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து மார்ச்சில் எக்ஸாம் வைப்பாங்க. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, பிப்ரவரிலேயே வச்சுட்டாங்க. மார்ச்சில் வந்து எப்பயுமே எக்ஸாம் மார்ச் இந்த ஹோலி டைம் வந்து பார்த்திங்களா, அப்போ தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, இங்கே பிப்ரவரிலேயே வச்சுட்டாங்க. மார்ச்சில் எப்பயுமே எக்ஸாம் வச்சாங்கனாக்கா ஏப்ரலில் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஒரு 10 நாள் லீவ் என்னமோ இடையில விடுவாங்க. அது கரெக்டாக இந்த குளிர் முடிஞ்சு வெயில் காலம் வர டைம் பார்த்து விடுவாங்க. அப்படி விட்டாங்கன்னா 10 நாள் லீவ் விடுவாங்க. அதுலேயே பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சு புக்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடுவோம். வாங்கிட்டு அடுத்த கிளாஸ் ஏப்ரல் 1 இவங்க வெயில் கால ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அந்த அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. நம்ம ஊரில் எப்படின்னாக்கா ஏப்ரலில் எக்ஸாம் எழுதுவோம், இல்லை மேல எக்ஸாம் எழுதுவோம். ஜூன் ஜூலையில் எப்படி மறந்தே போச்சு எனக்கு நிஜமாலுமே. தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடி இப்படி இருக்கன்னு நினச்சிடாதீங்க. மார்ச்சில் எழுதுவோமா, மார்ச்சில் எக்ஸாம் எழுதுவோம். ஏப்ரல் மேல எக்ஸாம் எழுதுவோம். ஜூனில் லீவ் விட்டுருவாங்க. ஜூலை 1 நமக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அப்படியே தான் ஜூலை 1 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் கேவிஎஸ் மட்டும் 40 நாள் தான் லீவ் கொடுப்பாங்க. மற்ற ஸ்கூலுக்கெல்லாம் 2 மாதம் லீவ் கொடுக்குறாங்க. மே ஜூன் அது ரொம்ப வெயில் டைம்ங்கிறங்காண்டி 2 மாதம் இவங்களுக்கு மற்ற ஸ்கூல்லேயே லீவ் கொடுத்துறாங்க. ஆனால் கேவிஎஸ் மட்டும் 40 நாளுக்கு தான் லீவ் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக ஜூன் 15 முடிஞ்சு அந்த 20ஆம் தேதிக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கரெக்டாக ஜூன் 15ஆம் தேதி பாப்பாவோட பர்த்டே. நான் ஊருக்கு வந்தேனாக்கா அவள் பர்த்டே பண்ணுவேன், இல்லைன்னா பண்ணாமல் கூட குடுன்னு ஓடி வருவேன் இவ தொட்டி. ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அது எனக்கு கரெக்டாக நினப்பு இருக்குது. ஜூன் 20ஆம் தேதியெல்லாம் இவங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க கேவிஎஸ்க்கு. மற்ற ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ஜூலை 1 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்கனாக்கா, அந்த 2 மாதத்துக்கு லீவ் விட்டாங்கன்னா இவங்க ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க. வீட்டில் வந்து இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவோன்னே இவ்வளோ படிச்சுட்டு வந்துடும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இவங்க படிச்சுட்டு இவங்க இந்த எக்ஸாம் ஹாலிடேயில் வந்து வெயில் கால லீவில் வந்து 2 மாதம் வீட்டில் இருக்கிறாங்களா, அதில் படிச்சுட்டாங்கனாக்கா போய் ஒரு 10 நாள் கூட இருக்காது, உடனே அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்ம போனதுக்கு அப்போ 1 வாரம் கழிச்சு தான் நமக்கு புக்கை கொடுப்பாங்க. அந்த புது புக்கை பார்த்துக்கிட்டு நம்ம படுற அளவு இருக்கே. இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு அப்படி இல்லை. ஏப்ரல் 1 இவங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸ்க்கான போய் உட்காந்துக்குவாங்க. அதுதான் நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆவது பாப்பா மட்டும் 1:30 வந்துடுவா. 1:30 நான் போய் கூட்டிகிட்டு வருவேன். இங்கே ஜார்க்கண்ட் கீழே தான் இருக்குது, அங்கேருந்து போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடுவேன். மற்ற 2 பாப்பாங்களும் வந்து 3 மணிக்கு கிட்டத்தட்ட வந்துடுவாங்க. 2:30 ஸ்கூல் விட்டுருவாங்க. ஆனால் பெரிய பாப்பா வந்து வண்டியில் வரத்தட்டி கொஞ்சம் லேட் ஆகும். 2ஆவது பாப்பாவும் நடந்து வரத்தட்டி கொஞ்சம் லேட் ஆகும். 3 மணிக்கெலாம் எல்லாருமே மொத்தம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் எப்பயுமே மத்தியானம் சாப்பாடை வந்து 3:30 தான் சாப்பிடுவோம், எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நான் டைம் கூட எத்தனை வாட்டி காமிச்சிருக்கேன். 3:30 தான் நாங்கள் சாப்பிட்றோம், 3:30 தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. நான் கமெண்ட் பண்ணதில் யாராவது பேர் விட்டுருந்தால் தயவு செஞ்சு இன்னைக்கு சொல்லுங்கள். அப்புறம் பழைய கமெண்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர் பிரதர்ஸ் அந்தக்கு நான் வந்து பேர் சொல்லுங்க, தப்பாக நினச்சிக்க வேணாம்.
என்னால் லிஸ்ட்டு போட்டு நிறைய பேருக்கு வந்ததுங்க. முதலையெல்லாம் கம்மியாக இருந்தீங்க, அதனால் சொல்லிகிட்டு இருந்தேன். என்னை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா ப்ளீஸ். என்னடா சேனலில் ஆளுங்க நிறைய பேர் வர வர நம்மளை இப்போ மறந்துட்டாலே அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. நானெல்லாம் உங்களை மறக்கவே மாட்டேன். நீங்கள் தான் என்னோட வந்து மெயின் சப்போர்ட்டு. நீங்களேன்னா நல்லா ஒன்றுமே இல்லை, நிஜமாக தான். ஏன்னா இந்தளவுக்கு என்னை லைக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை எல்லாத்தையுமே வந்து எனக்கு அவ்வளோ தூரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் கொடுக்குற கமெண்ட் எல்லாம் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு எனர்ஜி கொடுக்குறதே நீங்கள் தான், நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களை எல்லாத்தையுமே. உங்களை என்னைக்கு நான் மீட் பண்ணுவேன்னு நிஜமாலும் ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்த்துருக்கேன். தேவிகா, உன் பேரை சொல்லுன்னு சொல்லி கோச்சிக்காத. ஹாய் தேவிகா. அப்புறம் என்ன காமிக்கிறேன், குக்கிங் வீடியோஸ்லாம் வரும். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் குக்கிங் வீடியோஸ் எதுவும் போட முடியல. கண்டிப்பாக நான் வந்து குக்கிங் வீடியோஸ் போடுறேன். அப்புறம் வேறு ஏதாவது கமெண்ட் டவுட் இருந்தால் கேளுங்க, பதில் சொல்லிடுறேன். ஆனால் இந்த விஸ்வாவித் இவங்க மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலை, அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். எதுக்கு மிஸ்யூன்னு சொல்லிட்டு ஹார்ட் சிம்பிள் போட்டிங்க? என் வீட்டில் பிரச்சனை பண்ணி விட்றாதீங்கப்பா, ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க? சரி, இவங்க மட்டும் தயவு செஞ்சு யாருன்னு சொல்லுங்கன்னு எனக்கு மண்டை பிச்சுக்கோ. சத்தியமாக விஸ்வாமித்து யாருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அந்த பேரை கூட நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஒருவேளை பொய் ஐடியான்னு என்னன்னு தெரியல. நிறைய வீடியோஸில் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து ஷேடாக அந்த இது பிக்சர்ஸ் போட்டு, ஒரு வீடியோவில் மட்டும் ஹார்ட் போட்டு மிஸ்யூன்னு எழுதியிருந்தது. அதனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குது யாருன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சுங்களா யாருன்ட்டு? ஓகே சரி, இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான்ப்பா. அப்புறம் ஆர்மிகேல், நான் கூட நீ தான் லவ் பண்ணி அண்ணாட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். கடைசியில் அண்ணா தான் உங்கள ப்ரப்போஸ் பண்ணாரா? சரி, என்னோட கெஸ் தப்பாயிருச்சு போல். சரி ஓகே, இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் ஏதோ ஒன்று பார்க்கலாம். நான் அவளை கொஞ்சம் தூங்க வச்சு இப்போ தான் கீழே வச்சு அனுப்புகிறேன். அதனால் ஏதோ உங்கள்கிட்ட பேசுகிறேன். இல்லைனாக்கா இதுவும் பேச முடியாது. கொஞ்சம் நல்லாகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கெல்லாம் பேப்பர் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வெயில் வேறு ஸ்டார்ட் ஆயிரும். அதுவும் பெரிய பிரச்சனை. வெயில் வந்துட்டால் வெளியே போய் சுற்றி பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வெளியே போய் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் வாட்டி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எப்பயும் இதே மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு ரொம்ப நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணுறீங்க, என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, டெய்லி விலாக் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்கப்பா. இந்தளவுக்கு நம்ம ப்ராப்ளம் ஆகிட்டோமே. அதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே விலாக் இவ்வளோ தான். ஓகே, நாளைக்கு டே விலாக் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.